நீட் என்னும் கொடிய அநீதியான தேர்வு முறையால் தமிழக மாணவர்களின் மருத்துவ கனவு நசுக்கி நாசமாக்கப்படுவதன் 2ஆம் ஆண்டு இது. மோடியின் ஆசியால் ஆட்சிக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி அரசு 2 ஆண்டுகளாக நீட் தேர்வில் இருந்து தமிழகத்துக்கு விலக்கு கேட்போம் என்ற பச்சை பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறது. 12ஆம் வகுப்பில் எடுக்கும் மதிப்பெண்தான் ஒரு மாணவர் உயர்கல்வியில் மருத்துவம் படிக்க முடியுமா முடியாதா என்பதை தீர்மானித்தது. ஆனால் நீட் தேர்வோ அகில இந்திய அளவில் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே விதமான மருத்துவ நுழைவுத் தேர்வு என்பதை முன்வைத்து நீட் தேர்வை அமல்படுத்தி இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பாடத்திட்டம் இருக்கும்போது அகில இந்திய அளவில் எப்படி ஒரே தேர்வு முறை சரியாக இருக்க முடியும்? நீட் தேர்வின் வினாத்தாள் CBSE பாடத்திட்டத்தின் கீழ் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச மாணவர்கள் மாநில பாடத்திட்டத்தில் படிப்பவர்கள். அவர்களுக்கு நீட் கேள்வித்தாளை கையில் கொடுத்தால் தலையும் புரியாது, காலம் புரியாது. இந்த நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மத்திய அரசின் விருப்பம். இவையெல்லாம் போதாதென்று தேர்வில் கேள்வித்தாள் குழப்பம், புரியாத மொழியில் வினாக்களை கேட்பது, கேள்விகளை தவறாக கேட்பது என ஒட்டுமொத்தமாக நீட் என்ற தேர்வு முறை கேலி கூத்தாகவும் முட்டாள்தனத்தின் உச்சமாகவும் இருக்கிறது. கேரளாவில் தேர்வெழுதச் சென்ற மகனோடு சென்ற திருத்துறைப்பூண்டி கிருஷ்ணசாமி மாரடைப்பால் மரணமடைந்தது இதனால் தான். +2 தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த 3 மாணவிகள் நீட் தோல்வியால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டது இதனால் தான். கூலி தொழில் செய்யும் பெற்றோருக்கு பிறந்த செஞ்சி பிரதீபா பெற்றோருக்கு செல்லம், படிப்பில் படுசுட்டி. 10ஆம் வகுப்பிலும் +2 தேர்விலும் மாவட்ட அளவில் முதல் தர மாணவியாக வந்த பிரதீபா நீட்டிலும் வென்று விடுவோம் என்று நம்பினார். அந்த நம்பிக்கை பொய்த்த போது விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். நாங்கள் அம்மான்றதோடு அப்பா அம்மான்றதோடு நாங்கள் ஃப்ரெண்டு. அதேமாரி எப்படி சொல்கிறது, தோயினும் சொல்லலாம். யாருக்கு யாரும் ஒருத்தருக்கு விட்டும் கொடுக்க மாட்டோம். விளையாடினாலும் பேசினாலும் எங்களுக்குள்ளே தான். அவங்களும் வெளியில் போய்ட்டு விளையாட மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு படிப்புனா என்னன்னு தெரியாதனால நம்ம பிள்ளைங்க இப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சா. ஆனால் நாங்கள் என் பசங்க படிக்குதுன்னு இப்படி தான் படிக்கிறாங்கன்றதும் நான் வெளியில் காட்டிக்க மாட்டேன். நான் டெய்லி கூலிக்கு வேலைக்கு போகிறோம். வேலை கிடைச்சா போவேன். ஒரு நாளைக்கு 200 300 வேலைக்கு ஏற்ற மாரி சம்பளம். அதாவது காலை 6 டு நைட்டு 6 மணி சேர்த்தா 600 700 அப்படி சம்பளம் கிடைக்கும். வேலைக்கு ஏற்ற மாரி சம்பளம். என் உமா பிரியா அவங்களும் 10th நல்ல மார்க் தான் எடுத்தாங்க சார். 444 மார்க் எடுத்தாங்க. 2வது பையன், அவனும் நல்லா படிப்பான் சார். 3வது தான் பொண்ணு பிரதீபா. 10th கூட ஒரு எக்ஸாம் டைம் நாங்கள் எழுப்பி விட்டு படிக்கணுன்றதெல்லாம் கிடையாது. 6 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் தூங்குவாங்களே. ஆனால் மார்க்கு 490 மார்க் எடுத்தாங்க சார். கல்வி மாவட்டத்திலே ஃபஸ்ட்டு வந்தாங்க சார். சரி, அதுக்குன்னும்போது கள்ளக்குறிச்சி ஏகேடி சூஸ் பண்ணோம். அவங்க கலெக்டர் ஆர்டர் போடுறதால அவங்களே இப்போ எல்லா டிசிலாம் கொடுத்து ஏகேடியில் கொண்டு போய் சேர்த்தாங்க சார். இப்போ நல்லா படித்தாங்க. படிச்சுட்டு 1125 மார்க் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு ஒரு டாக்டர் ஆகணுன்றது ஒரு லட்சியம் தான் சார் அவங்க. நீட் அப்போ தான் நமக்கு ஃபஸ்ட்டே எழுதினாங்க. எழுதிட்டு 155 மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. 90 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. 155 மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. சீட்டு கிடைக்கல. கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கல, தனியார் சீட்டு மட்டும் கிடைக்கல. அதில் என்னால் சேர்க்க முடியல. இங்கே பணம் கட்ட முடியாது. அவங்களும் வேணாம், நான் அடுத்து நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது எழுதும்போது வேலூரில் எழுதணும். 2வது எழுதும்போது தான் நல்ல மார்க்கு, ஈஸியான கொஸ்டின் நல்லா அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வரும்போதே 49 கேள்வி என்னமோ தப்பு அன்றைக்கே சொல்லிட்டாங்க. வந்தேன் ரிசல்ட்டு இப்போ எக்ஸாம் எழுதிட்டு வந்தால் அன்றைக்கே சொன்னேன், ஆன்சர் தப்புவா. இதுபோல் தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் அர்த்தம் இல்லாமல் நமக்கு கொஸ்டின் கேட்டு ஆன்சர் தப்பு, 49 மார்க்கு கேள்விக்கு கொஸ்டின் தப்பு அப்படி அன்றைக்கே சொன்னாங்க. அதேமாரி அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவங்களே லெட்ரு எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இது போல் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. எங்களுக்கே தெரியாது அவங்க எழுதி பண்ணது. எழுதி செல்லில் எடுத்து அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. நாளைக்கு ரிசல்ட்டு 5ஆம் தேதி ரிசல்ட்டு.
அதனால் 4ஆம் தேதி விட்டதால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. நான் 5ஆம் தேதினோடனே எங்கள் பையன் காலேஜ் போட்டேன், எங்கள் பொண்ணு காலேஜ் போயிடுச்சு, நானும் வேலைக்கு போயிட்டேன். எங்கள் உள்ளூர்லேயே எங்கள் ஒய்ஃப் மட்டும் வீட்டில் இருக்காங்க. ஆனால் 4ஆம் தேதி மதியமாக ரிசல்ட் விட்ருக்காங்க. தெரியாது எங்களுக்கு. 5ஆம் தேதி விட்ட ரிசல்ட்டு 4ஆம் தேதி விட்டதை நாங்கள் குடும்பமே வீட்டில் இருந்திருக்கோம். எந்த 1வது 2வதுனா கூட நாங்கள் ரிசல்ட்டுக்கு அப்போதைக்கே நாங்கள் எனக்கு அது தெரியாதனால கூடவே இருப்பேன், எது வந்தாலும் ஷேர் பண்ணிக்குவோம். ஆனால் அது 5ஆம் தேதின்ட்டு 4ஆம் தேதி வந்து எத்தனை மணிக்கு விட்டாங்கன்றது எனக்கு தெரியாது. அவங்க ஆனால் ஜாலியாக இருந்தது மட்டும்தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச போகிறதான் இது மாதிரி ரிசல்ட் விட்டுருக்காங்கன்னு தெரியும். முதல்ல வந்து எந்த ஒரு புக்ஸ் வாங்கி கொடுக்கல, கோச்சிங் பண்ணல, சும்மாவே ஒரு அவ்வளோ மார்க் எடுத்தாங்க. இப்போ கோச்சிங் புக்ஸ்லாம் வாங்கி கொடுத்தேன், கோச்சிங் அனுப்புனேன். நல்லா கேள்வி ஈஸியாக இருந்துன்னு சொன்னாங்க. மார்க்கு நிறைய வரும்னு எதிர்பார்த்தது, மார்க் கம்மியாகி மார்க்கு இப்போ என் மார்க் இல்லைப்பா, அது லாஸ்ட்டாக பேசுனது அவங்க தான். என் மார்க் இல்லை, இது நான் நல்லா எழுதியிருந்தேன், எனக்கு மார்க் இவ்வளோ கம்மியாகிடுச்சு. இதெல்லாம் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறத விட என்கிட்ட நிறைய சொன்னாங்க. இப்போ நான் கோவமாக இருந்துருப்பேன், மாடு ஓட்டின்னு போகிறேன், இப்படி போகிறோம் வரேன்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கலாமா நம்ம அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுலேருந்து இன்னும் ஜாலியாக இருந்தோம். 4-5 மாதமாக ஜாலியாக இருந்தோம். 1.5 வருஷமாக நான் அவங்கள இவ்வளோ காலமாக பெற்று வளர்த்ததை விட என்னை 1.5 வருஷமாக அவங்களுக்கு குழந்தையாக தான் வச்சுருந்தாங்க. 3 பேருமே எங்கள் வீட்டுக்காரிலேருந்து என் 3 பிள்ளைங்கலேருந்து நான் குழந்த மாதிரி வச்சுருந்தாங்க. எனக்கு உடம்பு முடியாததுனால நான் அம்மா பொண்டாட்டின்றதை விட அவங்களுக்கு நான் குழந்தையாக தான் இருந்தேன். ஆனால் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துட்டு லாஸ்ட் வரைக்கும் எனக்கு துக்கத்தை கொடுப்பாங்கன்னு நினச்சி பார்க்கவே இல்லை. ஆனால் நிறைய நம்பிக்கை கெட்டு போச்சு. எங்களோட நம்பிக்கை சந்தோஷம் எல்லாம் என் பிள்ளையாவே போயிடுச்சு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எந்த வேலையும் செய்யாத பிள்ளை எல்லாத்தையுமே செஞ்சு நீ எதையும் தொடாதம்மா, நீ குஞ்சு நிமிராத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் அவங்க காலிலேருந்து செஞ்சுன்னு இருந்தாங்க. நானும் சேத்துட்டு போயிட்டு திருவிழா வச்சேன், எல்லாம் பொருளும் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தது கூட ஹெல்ப் பண்ணி எதுவும் எடுத்து வச்சுட்டு 2 பேரும் மாட்டை தண்ணி கட்டிட்டு வந்தோம். 2 பேரும் சாப்பிட்டோம். கொஞ்ச நேரம் போட்டு ஒரு 1/2 hour கழிச்சு டீ போட்டு தட்டா காப்பி தண்ணி எது வந்தாலும் பரவாயில்லம்மாண்ணா. அதுவும் பிஸ்கட் சாப்பிட்டது, நானும் காஃபி குடிச்சேன். அவங்க தான் சொன்னாங்க நான் கூழ் தேயின்னு இருக்கிறேன். அவங்க பாலை கறந்துட்டு வந்தாங்க. என்ன வாந்தி எடுக்குது, மருந்து வாசனை வருதுன்னு பார்த்தா நானே ஓடினேன். உள்ளே வந்த பார்த்தா மாந்தி எடுத்துட்டு உள்ளே வந்து சீட்டை என் கையில் வந்து சொல்லி சாப்பிட்டோமான்னு கூட சொல்லி கொடுக்கல, கை பிடிச்சி சீட்டு கொடுத்துது. அதுக்கப்புறம் புளி கரைச்சி 2 பேரும் ஊற்றிட்டு சரியாயிட மருந்து எல்லாம் மருந்து ஃபுல்லாக கொட்டுச்சு கீழே, அதனால வந்துச்சு அப்படின்னு பார்த்தேன். அவங்க போயிட்டு நீங்கள் ஊற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சா கால் மட்டும்தான், பாதம் மட்டும்தான் சில்லுன்னு இருந்தது. சரி வாங்க எதுக்கும் ஒரு ஊசி போட்டுன்னு சுத்தம் பண்ணின்னு வரலாம், வயிறுக்கா சொல்லலைன்னா கூட ஊசி போட்டாங்கன்னா சரியாயிடும், மருந்து தான் இங்கே கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் ஹாஸ்பிட்டலுக்கு நார்மலாக கூட்டிடணும். உள்ளே போகிற வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். உள்ளே போகும்போது என்னை உள்ளே விடலனோடனே எனக்கு கொஞ்சம் பயம் வந்தது. பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லாமல் உட்காரு, நீங்கள் உள்ள ஆளோடு கிடையாது அப்படின்னா உள்ள லேடிஸ் இருக்கிறத நான் பார்த்தேன். பெட்ரூம்குள்ள ஆளுங்க இருக்காங்க. கூட வந்தது 108 எங்கள் அத்தை பையன் அதில் வேலை செய்கிறான். அவன் உள்ளே இருந்து பாப்பா விட்டுட்டு வெளியில் வரும்போது என்னப்பா பாப்பாவுக்கு என்னாச்சு பேசுதா அப்படின்னு கேட்கும்போது அவன் பதில் சொல்லலை. பதில் சொல்லாத போது தான் எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. என் குடும்பமே தலபலமாயிடுச்சு. அது ஒரு ஆள் இல்லாமல் எம்மா இருந்தாலும் அந்த சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்காது. இனிமேல் போகிற வரைக்கும் அந்த அம்மா இடத்துக்கு போகிற வரைக்கும் எங்களுக்கு கிடைக்காது. இப்போ நாங்கள் இழந்து நிற்கிற மாதிரி மற்றவங்க யாரும் இழந்து விடக்கூடாது. அது மட்டும்தான் என் கோரிக்கை. மற்றது எதுவுமே எனக்கு தேவை. இப்போ நமக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து சீட்டு ஒதுக்குனாலும் அது நம்ம பிள்ளைங்களுக்கு நீட்டுன்றதால பாஸ் பண்ண முடியல. நமக்கு ஒதுக்குற சீட்டும் அவங்களுக்கு ஒதுக்குற சீட்டுமே சிபிஎஸ் தான் எடுத்துக்குதே. அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. என்னை போல் எத்தனையோ தகவலாம் இப்போ பிள்ளைங்களை வந்து தவிக்கிறாங்க. நீட் இல்லாமல் இருந்தால் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய தமிழ் மீடியமாக படித்த பசங்களுக்கு சீட்டு கிடைக்கும். நீட்டு வந்ததால் நல்லா படிக்கிற பசங்க கூட அதில் ஒன்றும் பண்ண முடியும். தமிழக மாணவர்களின் மருத்துவ கல்வி வரலாற்றை நீட் தேர்வுக்கு முன் பின் என 2ஆக பிரிக்கலாம்.
நீட் தேர்வு அறிமுகமான 2017ஆம் ஆண்டிற்கு முன்னர் நூற்றுக்கணக்கான தமிழக மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்தனர். இந்நிலை நீட் தேர்வுக்கு பின்னர் தலைகீழாக மாற்றப்பட்டு விட்டது. 2017-18ஆம் கல்வியாண்டில் மருத்துவ கல்விக்குள் நுழைந்த தமிழக மாணவர்கள் வெறும் 20 பேர்தான். இந்த கல்வியாண்டில் அரசு பள்ளியில் இருந்து மருத்துவம் படிக்க சென்றிருப்பது ஒரே ஒரு மாணவர்தான். நீட் முன்னும் பின்னும் அப்படின்னா ஒரு அசஸ்மெண்ட், இந்த எக்ஸாம்னால என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்ற விஷயங்கள் நம்ம பார்க்கணும். இப்போ 2016 உள்ள டேட்டாவும் 2017 உள்ள 18க்கு உண்டான டேட்டாவும் பார்க்கலாம். அதான் நீட்டுக்கு முன் நீட்டுக்கு பின். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்க மருத்துவக் கல்லூரிக்கு சேரத்துக்கு அரசாங்க பள்ளிக்கூட மாணவர்கள் வரதே இல்லைன்ற நீட் வந்தால் வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அரசாங்கம் பள்ளிகளில் நேரடியாக அரசாங்க மருத்துவக் கல்லூரி சீட் எடுத்த பசங்க 27லேருந்து 34 நபர்கள் வருஷம் வந்துட்டு இருந்தாங்க. நீட் வந்த பிறகு 3 பேர் தான் வந்திருக்காங்க போன வருஷம். அது மட்டும் இல்லை, அரசாங்கம் உதவி பெற சிறு சிறு பள்ளிகள், அதுவும் அரசாங்க பள்ளிக்கு ஈக்குவலன்ட் தான். நீங்கள் கிராமப்புற சொல்போனால் சில தனியார் பள்ளிகள் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் தான் நடக்கும். நீட்டு வரத்துக்கு முன்னாடி வருடம் 50லேருந்து 60 பேர் மருத்துவர்களாக கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் வந்து அரசாங்க மெடிக்கல் காலேஜஸ் என்டர் ஆகிட்டு இருந்தாங்க. நீட் வந்ததுக்கப்புறம் 3 பேர் தான் அரசாங்க பள்ளியில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, மாநில பாடத்திட்டம் ஸ்டேட் போர்டு பிரைவேட் ஸ்கூல்ஸில் வந்த ஸ்டூடெண்ட்ஸோட அளவுகள் பார்த்தீங்கன்னா போன வருடம் நீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1500லேருந்து மாணவர்கள் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ 34 குறைஞ்சி போச்சு. சென்ட்ரல் போர்டு சிபிஎஸ்சி போர்டுக்கு ஏற்கனவே 15% நம்ம கோட்டா வந்து மாநில பட்டியலேருந்து அரசாங்க மத்திய அரசு கொடுத்துட்டோம். அதே மீறி மாநிலத்துக்கு உண்டான 85%ல் கிட்டத்தட்ட சென்ட்ரல் போர்டில் இருக்கிற மாணவர்கள் கிட்டத்தட்ட 1500 பேர் கிட்ட ஜாஸ்தியாக அதிகமாக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு டேட்டாவை எடுத்தோம். அதாவது முன்கூட்டியே 12ஆம் வகுப்பு முடித்து 2 வருஷம் நீட் கோச்சிங் கிளாஸ் ட்ரைனிங் ஆனவங்க தான் 1500 பேர் 2400 சீட்டில் ஆக்கியபை பண்ணியிருக்காங்க. அப்போ நீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது. அப்போ என்ன வந்திருக்குன்னா, நீட்டு அவங்க கொண்டு வந்த போது என்ன சொன்னாங்கன்னா, மத்திய அரசு அப்புறம் இங்கே ஜால்ரா தட்டுற மாநில அரசு நீட் இங்கே கல்வி தரத்தை உயர்த்தினாங்க. இப்போ என்னாச்சு, யாரும் 12ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தை படிக்கிறதில்ல, ஏன் பள்ளிக்கூட பாடத்திட்டத்தை படிக்கிறதில்ல, ஸ்கூலுக்கு சும்மா பாஸ் பண்ணால் போதும் என்று சொல்லிக்கிட்டு நீட் கோச்சிங் கிளாஸஸ் தான் மையமாகிடுச்சு. முன்ன நாமக்கல் கோழி பண்ணைகள் பள்ளிக்கூடத்தில் மூடுவன்னாங்க. இப்போ நாமக்கல் பிராய்லர் ஸ்கூல் மாதிரி இப்போ நீட் பிராய்லர் ஸ்கூல்ஸ் கோச்சிங் கிளாஸஸ் வந்து தெருக்கு தெரு ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க, வர்த்தகமாக்கிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு நீட் கோச்சிங் கிளாஸஸும் டியூஷனுக்கே 1.5 லட்சத்துலேருந்து 3.5 லட்சம் ரூபாய் 4.5 லட்ச ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ 12ஆம் வகுப்பு பாடத்திட்டம் முக்கியம் கிடையாது. 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ப்ராக்டிகல்ஸ், கெமிஸ்ட்ரி ப்ராக்டிகல்ஸ், பயாலஜி ப்ராக்டிகல்ஸ்லாம் முக்கியம் கிடையாது. ஒரு என்ட்ரன்ஸ் கோச்சிங்க்கு தயார் பண்ணுற இயந்திரங்களாக மாணவர்களை மாற்றிட்டாங்க. இப்போ பெற்றோர்கள், அதாவது லோவர் மிடில் கிளாஸ், அதே மட்டுமல்ல சமூக பின்தங்கிய தினக்கூலிகள், அயன் பண்ணுறவங்க, அவங்க பசங்களாம் டாக்டரான கதைகள்லாம் நம்ம நரேஷன் பேப்பரில் படிச்சுட்டு இருந்தோம். கரெக்டாக இல்லையா? அது பெரிய ட்ராமாட்டிக் எக்ஸாம்பிள். இன்றைக்கி இட்லி விற்றவங்க அம்மா புள்ள வந்து டாக்டர் ஆகிருக்கு, தெரி விற்றவங்க வந்தவங்க பையன் வந்து டாக்டர் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அனிதா போன்ற ஒரு தினக்கூலியாக இருக்கிற அப்பா ஆனால் பொண்ணு வந்து மருத்துவக் கல்லூரி கிடைச்சுன்னு ட்ராமாட்டிக் ஸ்டோரிஸ் படிச்சுட்டு இருந்தோம். ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்ஸ் பேட்டி கொடுப்பாங்க. இப்போ அந்த ஸ்டோரிஸ்லாம் நரேஷன்லாம் போயிட்டு கோச்சிங் அகாடமி ஆளுங்க வந்து இப்போ பத்திரிகையில் வந்து பதில் சொல்கிறாங்க. அதை எங்கள் டியூஷன் சென்டரில் படித்தவங்க இவ்வளோ பேர் நீட்டுக்கு தேர்வாயிட்டாங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே கல்வித்தரத்தை உயர்த்தலாது, இன்னும் கல்வித்தரத்தை மட்டமாக்கிட்டு தான் நீட். அரியலூர் அனிதாவின் மரணம்தான் தமிழகத்தை உலுக்கியது. டாக்டர் அனிதா என்ற அடைமொழியோடு வாழ்ந்திருக்க வேண்டிய சின்னஞ்சிறு பெண் அனிதாவை நீட் கொலை செய்தது. டாக்டர் அனிதா, டாக்டர் அனிதா, டாக்டர் அனிதா, டாக்டர் அனிதா, டாக்டர் அனிதா, டாக்டர் அனிதா, டாக்டர் அனிதா. எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பசங்க, பாப்பா 5ஆவது பொண்ணு. பெண் குழந்தை வேணும் என்ற இயக்கத்தினோட வெளிப்பாடு தான் நாங்கள் 4 பசங்க தொடர்ச்சியாக. கடைசியாக பெண் குழந்தை பிறந்து மொத்தம் நாங்கள் 5 பேர். எங்கள் அப்பா மூட்டத்துக்கு தான் படிக்க வச்சாங்க. பாப்பா அனிதா 2வது படிக்கும்போது அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா தான் எங்களை ஃபுல்லாக வளர்த்து. அவர் திருச்சி காந்தி மார்க்கெட்டில் தான், அவர் சின்ன வயசுலேருந்தே மூட்டை தான் தூக்கிட்டு இருக்காரு. மூட்டை தூக்கி தான் எங்களை எல்லாத்தையும் படிக்க வச்சது. எல்லாமே ஓட்டு வீடு தான், டாய்லெட் வசதி கிடையாது. இந்த மாதிரி தான் போயிடுச்சு. பாப்பா 10th வரை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுங்க, சென்ட் ஃபிலோமினா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தாங்க. அது 10th 476. சின்ன வயசுலேருந்து ரொம்ப நல்லா படிப்பாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு லீவ் போட மாட்டாங்க. அம்மா இறந்ததுலேருந்து அவங்களோட வேலைகளை அவங்களாவே பண்ண கற்றுக்கிட்டாங்க. அவங்க 10th படிக்கும்போதே அந்த 476 மார்க் வாங்கினா. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் நல்லா படிக்கிற பொண்ணு. ஈவன் பாப்பாவுக்கு 5வது படிக்கும்போது கை உடஞ்சிடுச்சு. அந்த கை உடஞ்சப்போ கூட அவங்க லீவ் போடல.
டீச்சரே நீ வீட்டில் இருந்துக்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நான் வீட்டில் இருந்தால் உட்காந்து தானே இருக்க போகிறேன், இங்கேயே வந்து உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பாப்பாட நான் நிறையா அந்த டெடிக்கேஷன்ற விஷயம், கண்டிப்பாக டெடிக்கேஷன் இன்னொரு பேர் வைக்கணும் அனிதான்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி போய்ட்டு 1976 மார்க் வாங்கிட்டாங்க. எங்கள் ஊர்லேயும் சரி, எங்கள் ஸ்கூல் +2 ஸ்கூல் உங்கள் +2 வேறு இருக்குது, இந்த ஸ்கூல்லேயும் 1976 மார்க் யாருமே வாங்கினது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது எங்களால் அந்த சந்தோஷத்தை கொண்டாட கூட முடியல. ஆனால் 1976 மார்க் லாஸ்ட் இயர் பாப்பா வாங்கியிருந்துச்சுன்னா டாக்டர் சீட்டு கன்ஃபார்ம் சென்னையில் இருக்க ஏதாவது ஒரு காலேஜில் கிடச்சிருக்கும். ஆனால் இந்த வருஷம் கிடைக்காது, நீட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து நிற்கிது அப்படின்னு எனக்கு அப்போயே தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ அதற்கப்புறமா தான் பாப்பா தன்னுடைய கல்லூரிமைக்காகவும் தமிழ்நாட்டோட கல்லூரிமையும் வீதியில் இறங்கி போராடினாங்க, சுப்ரீம் கோர்ட் வரை போனாங்க. நீட்லேருந்து எக்ஸம்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க எல்லா மினிஸ்ட்ரியும். பட் ஆனால் அங்கே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அன்றைக்கி அந்த இதில் சொன்னாங்க என்னன்னா 2 பேருமே பாதிக்கப்படாது, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் பாதிக்கப்படக்கூடாது, ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸும் பாதிக்கப்படக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பட்டியல் தயார் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அன்றைக்கி வந்துட்டோம். சரி எந்த எப்படி பண்ணாலும் சரி, அப்போ 50% ஆனாலும் மொதல் 50%க்குள்ளே பாப்பா வந்துடும். ஏன்னா சென்னையில் இருக்க காலேஜிலே கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உனக்கு சீட் இருக்குது பாப்பா, நமக்கு ஸ்டேட் போர்டுக்கு 50% சீட்டு கொடுத்தாலும் சரி, இல்லை சிபிஎஸ்சிக்கு 50% கொடுத்தாலும் சரி, உனக்கு கண்டிப்பாக டாக்டர் சீட்டு கவர்மெண்ட் இதிலே கிடைக்கும், நீ எதுவும் ஃபீல் பண்ணாது அப்படிங்கிற ஃபுல் ஹோப்போடு தான் நாங்கள் இங்கே வரோம். ஆனால் அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. அடுத்த ஹியரிங் போகும்போது, நீட்டுக்கு எதிரான ஹியரிங் போகும்போது அப்படியே அட்டார்னி ஜெனரல் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே டெல்லி போயிட்டு வரும்போதெல்லாம் நாங்கள் ஃபுல் ஹோப்பாக இருந்தோம் சார், கண்டிப்பாக நமக்கு 1 இயர் எக்ஸ்டென்ஷன் கிடச்சிரும், கண்டிப்பாக நம்ம ஊர்லேருந்து ஒரு டாக்டர் வந்துடுவாங்க, நம்ம வீட்டிலேருந்து டாக்டர் வந்துடுவாங்க, பாப்பா நினச்சது ஆகிடும் அப்படிங்கிற ஹோப்போடு தான் நாங்கள் இருந்தோம். அவங்க நான் டாக்டர் ஆகிடுவானே, அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்லாம் என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்காங்க. அதை யார் நினச்சாலும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அவங்க லைஃப்பில் அதான் நாங்கள் கல்வி மட்டும்தான் எங்களை மேலே, நான் அடிக்கடி சொல்லுவேன், கல்வி மட்டும்தான் நம்ம மேலே உயர்த்தி, நம்ம சமூக ரீதியாகவும் சரி, ஒரு பெண்கள் பாலியல் ரீதியாகவும் கொடுக்கப்பட்டிருக்காங்க பெண்கள், அவங்க உயர்த்திக்கணும் அப்படின்னா எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி தான். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற இதை பாப்பா முழுசாக பேசிக்கிட்டாங்க. இந்த வருஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு இப்போ நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னா எந்த ஒரு சோர்ஸுமே கிடையாது, தமிழில் எழுத போகிறோம், தமிழில் படிச்சிருக்கோம். ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னு எதுவுமே ரிலீஸ் பண்ணல, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னு எதுவுமே கிடையாது. எப்படி அந்த எக்ஸாமுக்கு தயாராக முடியும்? அந்த லாஸ்ட் சமயத்தில் நீட் இருக்குது, அதுவும் அதில் ஒரு போராட்டம் பண்ணதுனால அந்தந்த மாநில மொழிகளில் எக்ஸாம் கொண்டு வராங்க. அந்த மாநில மொழிகள் நடத்துனதுலேயே நிறையா குளறுபடிகள், அந்தந்த ஸ்டேட் வைஸ் பார்த்துக்கும்போது நிறையா குளறுபடிகள், கொஸ்டின் நிறையா தப்பு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கடந்து தான் பாப்பா தெருவில் இறங்கி போராடிட்டாங்க. ஒரு குழந்தை இந்த தன்னோட கல்வி உரிமைக்காக தெருவில் இறங்கியும் போராடிட்டாங்க, யாரும் எந்த ஒரு விஷயமும் நடக்கலை, சட்ட போராட்டமும் பண்ணி பார்த்துட்டாங்க, எந்த விஷயமும் நடக்கலை. ஒரு குழந்தை இதுக்கு மேலே என்ன தான் பண்ண முடியும்? அவங்க என்ன சொல்கிறது, லைஃப்பில் ஒரு பார்ட்டாக நினைக்கல கல்வியை. எங்கள் லைஃப்பையே மாற்றி போடுற விஷயந்தான் கல்வி தான். அதை நான் ஒன்று நினச்சி ஆசைப்பட்டு படிக்கிறேன். சின்ன வயசுல இந்த ஒரு விஷயத்துமே ஆசைப்படுறது கிடையாது. இந்த விஷயத்த நான் ஒன்றும் எனக்கு தகுதி இல்லாமல் ஆசைப்படல. 1976 மார்க் வாங்கியிருக்கேன், லாஸ்ட் இயர் என் அண்ணெல்லாம் அப்படி தான் போயிருக்கான், இப்போ நான் போகும்போது தடை போடுறாங்க. இல்லை ஒரு தெளிவான முடிவு சொல்லியிருந்தா கூட அதுக்கேற்ற மாதிரி மனசை மாற்றிருப்பாங்க. ஒரு குழந்தைகளோட மனசை வந்து அவங்க நம்பிக்கை இழந்துட்டாங்களா அப்படின்னா நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க. அதில் அரசாங்கத்தோட பங்கு பெருசு. இதையும் மீறி சிரமப்பட்டு படித்து கடன் வாங்கி பயிற்சி மையத்தில் சேர்ந்து படித்து தேர்வு எழுதச் சென்றால் தேர்வு மையத்தை எங்கோ ராஜஸ்தானிலோ குஜராத்திலோ அமைக்கிறார்கள். உலகத்தில் எந்த ஒரு நாடும் பரீட்சை எழுத விரும்பும் தன் மாணவனை 500 கிலோமீட்டர் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லாது. அதுவும் இந்தியா போன்ற மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபட்ட மொழியும் கலாச்சாரமும் கொண்ட ஒரு நாட்டில் தேர்வு மையத்தை வெவ்வேறு மாநிலங்களில் அமைப்பது கொடூர மனம் கொண்ட அரசால் தான் முடியும். உண்மையில் இந்த அரசு கல்விக்கே எதிரியாக இருக்கிறது, படிக்க விரும்பும் மாணவர்களை தண்டிக்கிறது. அதனால்தான் இத்தனை தடைகளை கடந்து தேர்வெழுதச் செல்லும் மாணவர்களின் உடைகளை களைந்து சோதனை செய்கிறார்கள். மாணவிகளின் உள்ளாடை வரைக்கும் சோதனை செய்கிறார்கள். பல மாதங்கள் உறக்கம் மறந்து ஓய்வு துறந்து படித்து தேர்வெழுதச் சென்றால் ஆடை களைந்து ஒரே நிமிடத்தில் அவர்களின் சுயமரியாதையை சிதைத்து மனதளவில் நிலைகுலைய செய்கிறார்கள். அரசாங்கத்தை நான் யாரை சொல்றது? அதில் அந்த மினிஸ்ட்ரியை சொல்றதா, இல்லை ஒட்டுமொத்த அந்த கவர்மெண்ட்டை சொல்றதா, இல்லை இந்த கவர்மெண்ட்டை பணிய வச்ச சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்றதா? இதுக்கெல்லாம் இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு வேணான்னு தான் சொல்லுது. மாநில அரசாங்கமும் நீட்டு வேணான்னு தான் சொல்லுது. நாங்கள் நீட்டு வர விட மாட்டோம்னு எங்களுக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீட்டு வர விட மாட்டோம், நீட்டு வர விட மாட்டோம்னு அவங்க எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஈவன்
நீட் இருக்குது அப்படின்ட்டு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டு ஆகஸ்ட் மாதம் வந்திருக்கும். நாங்கள் வரும் ஆண்டுகளில் விலக்கு பெறதுக்கு முயற்சிப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஹோப்பை கொடுத்து மாணவர்களை ஏமாற்றி நீங்கள் ஆரம்பத்திலே இல்லை நீட்டு தான் அப்படின்னு தெளிவான ஒரு விஷயம். இதே பாப்பா 2016 படிச்சிருந்தா ஒரு டாக்டர், 2018 படிச்சிருந்தா ஆமாம் நான் நீட்டுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு கன்ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த 17 பாப்பா வந்ததுனால தான் இவங்க போட்டு எல்லாருமே சொல்கிறாங்க, ஒட்டுமொத்த நான் கவர்மெண்ட் சொல்கிறத நம்பாமல் இருக்க முடியுமா, நான் உங்களுக்கு நான் நீட்லேருந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு பொய்யான வாக்குறுதிகளை சொன்னாங்களா, இல்லை அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை அவங்களால காப்பாற்ற முடியலையா, இல்லை அதை காப்பாற்ற முடியாததுக்கு யார் காரணம்? இந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனோம். கடைசி வரை ஃபைட் பண்ணான்றாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த சாதாரண ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, லாஸ்ட் இயர் எக்ஸம்ஷன் வாங்கின அதே ரீசன் இப்போ இருக்குது, அதை சொல்லி நம்ம எக்ஸம்ஷன் வாங்கியிருக்க முடியும்ல, நம்ம சட்டத்தில் பேச முடியும்ல. இங்கே இவ்வளோ பேர் இருந்திருக்காங்க, சரி 1 இயர் அட்லீஸ்ட் 1 இயர் எக்ஸம்ஷனாவது கேட்டிருக்கலாம். இவன் நிர்மலா சீதாராமன் மேடம் இருக்கட்டும், அவங்களாம் 1 இயர் எக்ஸம்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவித்து கூட பாப்பா மெயில் அமைச்சிருக்காங்க. அட்டார்னி ஜெனரல் வந்து அவர் தனியாக முடிவு எடுத்துருக்க மாட்டார், மினிஸ்ட்ரி என்ன முடிவு எடுத்துருக்கு அதை தான் அவர் சொல்லியிருப்பார். அவரும் 1 இயர் எக்ஸம்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் அதுக்கப்புறம் லாஸ்ட் செகண்டில் என்ன நடந்துச்சு, இவங்க ஏன் விட்டு கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. அனிதா லாஸ்ட்டாக சொல்லியிருப்பாங்க, எனக்காக இல்லைனாலும் என்ன மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்காக நீட்டை, இதே சுப்ரீம் கோர்ட் வாசல்லேருந்து இந்த வார்த்தையை சொன்னாங்க. அதுதான் இப்போ நாங்களும் கேட்டுக்கிறோம். அனிதா மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்காக இப்போ இருக்கிற கவர்மெண்ட் பண்ணுவாங்களான்றதே எனக்கு பெரிய சந்தேகம் தான். அடுத்த ஒரு அரசாங்கம் அதை பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கும். எனக்கு என்ன கல்வியில் வேணுங்கிறத நான் என் சிஎம்கிட்ட கேட்குறேன். இந்த கல்வி உரிமைகளை நம்மள்கிட்ட கொடுத்துடலாம். இதனால் வந்து இந்திய தேசம் உடஞ்சு போகிறது கிடையாது. நீ தான் சொன்ன இந்த புக்கை படிப்பா, இதை படித்து மார்க் வாங்கினீங்கன்னா உனக்கு நான் டாக்டர் சீட்டு தரேன் அப்படின்ட்டு நீ தான் சொன்னேன். நான் படித்தேன். ஆனால் அதை படித்து முடித்து நான் மார்க் வந்ததுக்கப்புறம் இல்லை இதெல்லாம் கிடையாது அப்படின்னு எங்கேயோ உட்காந்துட்டு டெல்லியில் உட்காந்துட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அப்போ நீ தானே எனக்காக பேசணும். இல்லை ஏன் நாங்கள் இப்படி தாங்க சொல்லியிருக்கோம், எங்களுக்கு பசங்களுக்கு இதுதான் சொல்லியிருக்கோம், நீங்கள் வந்து திடீர்னு மாற்றினா அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ தானே பேசணும். மத்திய அரசாங்கத்தில் இங்கே இருக்கிற என்னுடைய மாநில அரசாங்கம் தானே பேசணும், அவங்க பேசலையே. நாங்கள் எப்படி யாரை நம்புறதுனே தெரியல. ஒரு கையேறு நிலை தான் இருக்குது இப்போதைக்கு. இந்த மரணங்கள் உருவாக்கிய அதிர்ச்சி நீட்டிற்கு எதிரான பெரும் போராட்டங்களாக வெடித்தன. ஆனாலும் மத்தியில் ஆட்சி செய்யும் மோடியும் மாநிலத்தில் ஆளும் எடப்பாடியும் அசரவில்லை. நீட் வேண்டாம் என்று சொல்வதற்கு பதிலாக நீட் பயிற்சி மையங்களை அரசே துவங்கும் என எடப்பாடி அறிவித்தார். நீட் தேர்வுக்கு எதிராக சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்ற திமுக தலைவர் ஸ்டாலின் விடுத்த கோரிக்கையை அடிமை ஆட்சியாளர்களால் அழுத்தம் கொடுத்து கேட்டு பெற முடியவில்லை. 3 விஷயம் பண்ணியிருக்கலாம் இந்த அதிமுக அரசு. ஒன்று, சட்டசபையில் நிறைவேற்ற மசோதாவை ஃபாலோ பண்ணல. சரி, அது விட்டுருங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அல்டமாஸ் கபீர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் இன்னும் நிலுவையில் இருக்கு. அவசரமாக ஒரு சிங்கிள் பெஞ்ச் மிஸ்ரா வந்து நீட் இருக்குன்னு நம்ம மேலே திணிச்சிருக்காரு. அப்பனா சுப்ரீம் கோர்ட்ல போய் தமிழ்நாடு அரசு ஒழுங்கான வழக்கறிஞர்களை நியமித்து நீட் அப்பீல வந்து கொண்டு வராம வேடிக்கை பார்த்தாங்க இல்லையா? பின்ன அது மட்டும் இல்ல, நாங்க வந்து அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் நீட் அரசாங்க பள்ளிக்கூடம் நீட் கோச்சிங் கிளாஸஸ் கொண்டு வரும் கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அந்த நீட் கோச்சிங் கிளாஸஸ்னால இந்த வருஷம் ஒரு மருத்துவர் கூட இங்க அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் பள்ளிக்கூடத்திலிருந்து அரசாங்க மருத்துவக் கல்லூரி வரல. அப்ப நீங்க நீட் கோச்சிங் கிளாஸஸ் எதுக்கு கொண்டு வருவீங்க? அப்பனா நீட் கொள்கையை நீங்க அக்செப்ட் பண்ணனால தானே நீட் கோச்சிங் கிளாஸஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நீங்க கொண்டு வரதுன்னு அர்த்தம். அப்ப யாரை நீங்க இங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க நான் கேட்கிறேன். அப்புறம் இங்க இருக்கிற மோடி அரசு ரொம்ப தெளிவா இருக்கு. அவங்க வந்து இந்த 10% மேல் ஜாதியினருக்கு இடஒதுக்கீடு 8 நாள்ல நிறைவேற்றுறாங்க. பிரசிடென்ட் அசன்ட் உடனே வாங்கிடுறாங்க. ஆனா நம்ம சட்டசபையில் தீர்மானம் போய் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகுது. அது எங்க இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. எந்த ஃபைல் யார் எந்த டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்பனா இங்க என்ன நடக்குதுன்னா, இங்க சமூக நீதி தளத்துல இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட பட்டியல மக்கள் மருத்துவர் ஆகக்கூடாது என்ற தெளிவான பார்வை, ஆர்எஸ்எஸ் கொள்கையோட பார்வை, இங்க இருக்க பாஜக அரசோட பார்வையை முழுமையாக நிறைவேற்றிருக்கு இந்த எடப்பாடி அரசு. அப்புறம் இந்த எடப்பாடி மோடி கூட்டணிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை, தமிழர் நலனுக்கும் சம்பந்தம் இல்லை, மாநில உரிமைகளுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த மாதிரி ஒரு மக்கள் அவங்களோட ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றதுக்காகவும் ஊழல் பண்றதுக்காகவும் நம்மளோட உரிமைகளை வந்து காவு கொடுத்த ஆட்சி தான் இந்த கூட்டணி தான், இந்த அவங்களோட பாஜக பாசிச அதிமுக பாமக கூட்டணி. நீட் என்பது அநீதியான அராஜகமான தேர்வு முறை என்பதை தமிழகம் இந்தியாவுக்கு உணர்த்தி இருக்கிறது. தனியார் பள்ளிகளில் தங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கும் முதல் தலைமுறை பெற்றோரே இந்த அநீதியான தேர்வு முறையை கண்டிக்கிறார்கள்.
நீட் தேர்வுக்கு எதிரான தமிழக மக்களின் உணர்வுகளை குப்பை தொட்டியில் வீசிவிட்ட மோடி அரசு தமிழகத்திற்கு வந்து 3 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி உருவாக்குவதுதான் என் நோக்கம் என்று வழக்கம் போல பொய் சொல்கிறார். ஆனால் தமிழகத்தில் இந்தியாவில் வேறு எந்த மாநிலங்களிலும் இல்லாத அளவுக்கு 22 மருத்துவக் கல்லூரிகள் இருப்பது மோடிக்கு தெரியவில்லை. தமிழ்நாட்டு எப்பவுமே ஒரு தனித்துவம், இந்த மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிற தத்துவத்தெல்லாம் உறக்க சொன்னது தமிழ்நாடு. கலைஞர் அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கான தகுதி திறமை எல்லாமே தமிழ்நாட்டுக்கு. இந்த எந்த அரசியும் முதல் சட்ட திருத்தம் பண்ண வச்சதும் தமிழ்நாட்டிலிருந்து வந்த குரல் தான், பெரியாரோட குரல் தான். ஸோ எல்லா தகுதியும் திறமையும் இருக்குது. அதை வரும் அரசாங்கம் மாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இருக்கும். அந்த ஒரு நாள் தான் அனிதாவுக்கும் சரி, அனிதாவுக்காக போராடின அவ்வளோ பேர் போராடினாங்க. ஒட்டுமொத்த தமிழகமும் போராடிருந்துச்சு. அவங்களுக்குலாம் மரியாதை செலுத்துகிறோம். அனிதாவுக்கு நம்ம ஒரு இது ட்ரிபியூட் பண்ணுறோன்னா நீட்லேருந்து விலக்கு வாங்குறது மட்டும்தான். மாநில உரிமைகளை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. இவங்க எல்லா உரிமைகளும் ஒவ்வொருத்தனையும் விட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. கடைசியில் நமக்கு ஒரு எதுவுமே இல்லாமல் போயிடும். இந்நாள் வரைக்கும் கடந்த ஒரு 30-40 வருடங்களாக தமிழ்நாட்டுக்கு சமூக நீதி தளத்தினால ஏழை எளிய முதல் தலைமுறை டாக்டர்கள் வருடா வருடம் 600லேருந்து 700 பேர் அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் வந்துட்டு இருந்தாங்க. அந்த 600 பேர் 700 பேரை புறந்தள்ளி விட்டுட்டு அவங்களால கனவுகளை அழிச்சிட்டு நீட்டை வந்து திணிச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்? போராட்டம் பண்ணோம், சட்ட ரீதியாக மேற்கொண்டோம், எல்லாம் ரைட்டு. இந்நாள் வரைக்கும் சமூக நீதி காவலர் சொல்லிட்டு நீட்டு விளக்கு வச்சாதான் நான் வந்து கூட்டணி சேவைன்ற ஒரு கோரிக்கையை வச்சுட்டு கூசாம எடப்பாடி ஓபிஎஸ் பிஜேபி அரசோட கூட்டணி சமூக நீதி கட்சியாக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நம்ம என்ன சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும். அப்போ இங்கே என்ன புரியுதுன்னா, இங்கே வந்து மக்களை ஏமாற்றி மக்களை வந்து திசை திருப்பி இவங்க வராங்க. சரி, இதுக்கு என்ன சொல்யூஷன்? 37 எம்பிஸ் நம்ம செலக்ட் பண்ணி அமிச்சோம் அதிமுகலேருந்து. 37 எம்பிஸ் என்ன பண்ணாங்க? நான் மாநில உரிமைகளை தாரவாத்துட்டு ஆட்சிக்காக தாரவாத்துட்டு இருக்க நிலைமை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட தமிழ்நாடு மாநிலத்தோட ஹெல்த் இண்டஸ்ட்ரீஸை, தமிழ்நாடு மாநிலத்தோட சுகாதார ரிப்போர்ட்டை சீர்குலைக்க வைக்கிற முயற்சி தான் நடந்துட்டு இருக்கு. அது முடிவு கட்டினா மக்கள்கிட்ட அருமையான ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. வாக்கு, தெளிவான வாக்கு. தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த இடங்களில் 51% மத்திய அரசு எடுத்தது போக மீதமிருந்த இடங்களில் தமிழக மாணவர்கள் படித்தார்கள். ஆனால் நீட் தேர்வுக்கு பிறகான 2 ஆண்டுகளில் இந்நிலை தலைகீழாக மாறி தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளையும் வட இந்திய மாணவர்களை நிரப்பத் தொடங்கிவிட்டார்கள். உண்மையில் நீட் தேர்வு என்பது மருத்துவம் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் மட்டும் எதிரானதல்ல. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே எதிரானது. நீட் தேர்வை அமல்படுத்துவதை வேடிக்கை பார்த்து தமிழகத்தின் மருத்துவ அறிவை குளிதோண்டி புதைப்பதை வேடிக்கை பார்த்த, அதில் தானும் ஒரு பிடி மண் அள்ளி போட்ட எடப்பாடி பழனிசாமியை ஒருபோதும் மக்கள் மறக்க மாட்டார்கள், மன்னிக்கவும் மாட்டார்கள்.